அவருடைய கட்சியிலேருந்து அவர் கூட்டிலேருந்து வெளியே போயிட்டாருன்னா நான் எப்படி காரணம், என்ன காரணத்தை சொல்லி அவர் சொல்கிறாரு எனக்கு தெரியல. ஆக்சுவலாக என்ன பேட்டி கொடுத்தாங்க அப்படிங்கன்னு என்ன பார்க்கல. நான் இப்போ தான் மீட்டிங்கில் இருந்தேன், நீங்கள் கூப்பிட்டோன்னு நேரே வந்திருக்கிறேன். பாரதிய ஜனதா கட்சி என்றைக்குமே கூட்டணியை வலுப்படுத்த வேண்டும்னு நினைக்கிறோம். அதுலேயும் என்னுடைய தனிப்பட்ட முறையில் திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும்னு சொன்னால் எல்லோரும் ஒன்று சேரணும்ட்டு நான் எல்லா நேரங்களிலும் பேசுகிறேன். ஒரு இடத்துலையாவது நான் யாரும் வேண்டாம்னு சொன்னதே கிடையாது. எல்லா காலத்திலும் எல்லா பேட்டியும் என்னுடைய எல்லா பேட்டியும் எடுத்து பார்த்தா எல்லாரும் ஒன்று சேர்ந்தால் தான் திமுகவை வீழ்த்த முடியும் அப்படின்னு தான் நான் எல்லா இடத்துலையும் சொல்லியிருக்கேன். அவர் பயன்படுத்தின பதம் ஆணவத்துடன் நடந்து கொள்கிறார் நாகேந்திரன் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தை. டிடிவி தினகரன் முன்னாள் மாநில முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை ஒருங்கிணைத்து கொண்டு போனார். ஆனால் நயினா நாகேந்திரன் ஒருங்கிணைத்து கொண்டு போல அப்படிங்கிறத குற்றச்சாட்டு. அது அவர் சொல்ல குற்றச்சாட்டுக்கு நம்ம எப்படி பொறுப்பேற்க முடியும்? ஒருத்தர் இருக்காங்கன்னா யார் வேணாலும் என்ன வேணாலும் சொல்லலாம். இப்போ பாராளுமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா டிடிவியோட கூட்டணியில் இருந்தோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அதுக்கு முந்தைய இந்த சட்டமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா 165 இடத்துல போட்டி போட்டாங்க, 2% ஓட்டு வாங்கியிருக்காங்க. நாங்கள் யாரையும் குறை சொல்லலையே. அவர் சொல்கிற மாதிரி நாங்கள் யாரையும் திருப்பி குறை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கான ஏற்பாடு அதுக்குள்ள ஆளும் நாங்கள் இல்லை. தொடர்பு கொண்டு அவர் எனக்கு உரிய இது கொடுக்கல, மரியாதை கொடுக்கல அப்படின்னு சொல்லி ஓகே சொன்னாரு. டிடிவி வெளியில அதே குற்றச்சாட்டை வேற மாதிரியா வச்சிருக்காரு. அதெல்லாம் அது எதனால அப்படி சொல்றாங்கன்னு தெரியல. ஒருவேளை அவரு சொல்லி இவங்க சொல்றாங்களா, இவங்க சொல்லி அவங்க சொல்றாங்களான்னு எனக்கு தெரியல. அந்த குற்றச்சாட்டுக்கெல்லாம் நான் பொறுப்பேற்க முடியாது. எப்படிங்க அதிமுக கட்சியினுடைய பொதுச் செயலாளர் திரு இபிஎஸ் அவர்கள், இது அவருடைய உள்கட்சி பிரச்சனை. அதில் நம்ம அதைப்படி கருத்து சொல்ல முடியாது, அதை பற்றி பேசவும் முடியாது. பேசினார்கள் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. அப்படி இருக்கும்போது அந்த கட்சியோட பிரச்சனை நாம எப்படி விளைகிறதுன்னு பார்க்கணும். எப்படிங்க? நேற்றைக்கு செங்கோட்டையன் பேசும்போது என்னை கூட்டி இதுக்கு விவகாரம் பண்றப்பா டெல்லியில கூப்பிட்டு பேசினாங்க அப்படிங்கிற அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அப்படி இருக்கும்போது அந்த கட்சியோட விவகாரம் நான் எப்படி இதுல இன்னைக்குமே பாரதிய ஜனதா கட்சி அடுத்ததுல தலையிடாது. ஏப்ரல் 12ஆம் தேதி அந்த கூட்டணி பற்றி பேசும்போது மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்காங்க. அது